ஆம்பூர் அருகே வீராங்குப்பம் ஸ்ரீ முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று கணபதி ஓமம் பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. மூலவருக்கு விசேஷ திருமஞ்சனம், அஷ்டபந்தனம் சாட்டுதல், பூர்ணாகுதியுடன் தீபாராதனையும் நடந்தது. இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. சதுர்வேத பாராயணம், கடம் புறப்பாட்டுடன் நிகழ்ச்சிகள் துவங்கியது. காலை 10 மணிக்கு ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மரகத கோட்டை ஸ்ரீ மகா வராகி பீடம் சாக்த ஸ்ரீ வராகி சாதாசர் சுவாமிஜி அவர்கள் கும்பாபிஷேக விழாவில் சிறப்பாக நடத்தி வைத்தார். நிகழ்ச்சியில் வீராங்குப்பம் ஊர் தர்மகர்த்தா நாட்டாண்மை மு. பழனி அவர்கள் தலைமையில் நடந்த கும்பாபிஷேக விழா. நிகழ்ச்சியில் மேல்சனாங்குப்பம், ஆலங்குப்பம், மலையாம்பட்டு, தென்னம்பட்டு, மணியாரகுப்பம், காரப்பட்டு, அரங்கல்துருகம், தேவலாபுரம், கரும்பூர், வெங்கடசமுத்திரம், குமாரமங்கலம் ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை எம்ஜிஆர் பள்ளி தாளாளர் ரமேஷ், சென்னை அருள் மக்கள் சட்ட உரிமை கழகம் பொதுச் செயலாளர் வசந்த், சதாசிவம், சேகர், விஜயரங்கம் மற்றும் கோபுரம் ஸ்தபதி அசோகன், நாகவில்டஸ், நாகராஜ் மற்றும் மணியாரகுப்பம் அர்ச்சகர் தேவராஜ் சர்மா கோவில் கும்பாபிஷேகம் பூஜை அலங்காரம் செய்திருந்தனர். நிகழ்ச்சி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஒலிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். प्राणायाम प्रियं परिशिष्य सप्तमातृभ्यो नमः। वेदोपचार पूजा समर्पयामि। प्राणायाम प्रियं परिशिष्य सप्तमातृभ्यो நம் மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லா ஆலயங்களும்
பாலாஜி குருசாமி அவர்களை அன்போடு இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதோடு காஞ்சிபுரம் மாவட்டம் பெற்று வாழ்விலே சகல வளமும் பெற்று நல்ல வேலை வாய்ப்பு பெற்று வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம்.